மதுரை மக்களவை தொகுதியில் இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சித்திரை திருவிழா நடைபெறுவதால் இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். திருவிழா அன்று தேர்தல் நடத்த அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், மதுரையில சித்திரை திருவிழா நடக்க இருக்கிறதுனால வாக்குப்பதிவு இரவு 8 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான மக்களவை தேர்தல் மட்டுமன்றி சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் 18 தொகுதிகளுக்கு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருக்கிற இந்த நிலையில் ஏப்ரல் 18, 19 ஆகிய 2 நாட்களில் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பொதுமக்கள் பக்தர்கள் அங்கு கூடுவார்கள் என்பதால் இந்த தேதியை ஒத்திவைக்க வேண்டும் என அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான வழக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதன் அடிப்படையில் அங்கு கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு பிரதிநிதிகளுமே இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்தும் பல்வேறு மனுக்கள் இது தொடர்பாக அளிக்கப்பட்டது. சித்திரை திருவிழாவை ஒட்டி 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் பொதுமக்கள் கூடுவார்கள் என்பதால் அங்கு வாக்களிப்பதற்கு ஏதுவான சூழல் இருக்காது. எனவே இந்த தேர்தல் தேதியை மற்றொரு நாளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கை கடிதங்களும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கிடைக்கப்பட்டன. அதனை உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அனுப்பி வைத்தார். அதன் அடிப்படையில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நேரங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அனைத்து தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், மதுரையில் மற்றும் இரவு 8 மணி வரை மேலும் 2 மணி நேரம் கூடுதலாக வாக்குப்பதிவு நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார். மற்ற தொகுதிகளை பொறுத்தவரையிலும் கூட 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தான் நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த முறை மற்ற தொகுதிகளுக்கும் 1 மணி நேரம் அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட 2 மணி நேரம் கூடுதலாக மதுரை தொகுதிக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவை கணக்கில் கொண்டு அங்கு பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பட்சத்தில் வாக்களிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து சூழலையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஏதுவான சூழல்கள் அனைத்தையுமே கணக்கிடப்பட்டு இந்த 2 மணி நேரம் கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் மட்டும் காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு தமிழக தலைமை